ஒரு மலர் அது கசக்கி பிழியப்படுகிற நேரத்தில் என்ன செய்யுது? வாசனை வருகிறது. அப்போ ஒரு கிறிஸ்தவ வாசனை, கிறிஸ்துவனுடைய அந்த தெய்வீக தன்மைகள் நமக்குள்ளாக எப்போ வெளிப்பட வேண்டும்? நம்ம கசக்கி பிழிகிறதுக்கு நம்ம என்ன தெரியுமா செய்யறது? விட்டு கொடுக்கிறது இல்ல. மனைவி மூலமாக கசக்கி பிழியப்படலாம், கணவர் மூலமாக கசக்கி பிழியப்படலாம், வேலை ஸ்தலங்களில். ஆனா அதுக்கு நமக்கு விட்டு கொடுக்கிறோம் இல்லை. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது சுயம். நான் யார்? நான் எவ்வளவு பெரிய ஆளு? என்னுடைய படிப்பு, என்னுடைய பாரம்பரியம் என்ன? அதனால தாங்க இன்னைக்கு பிரச்சனை. இயேசு இதை சொன்னது மாத்திரம் கிடையாது. இயேசு இதை கல்வாரியில திரும்ப செய்து முடித்தார். அவர் சுயத்துக்கு அவர் இல்லை என்று சொன்னார். யோவான் 8:29 வசனத்தை நான் வாசிக்கிற நேரத்தில், நான் பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறேன், நான் சுயமாக ஒன்றும் பேசவில்லை. யோவான் 7:17 அவர் திரும்ப செய்கிறாரு சொல்லுகிறார். மத்தேயு 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் அவர் சொல்லுகிறார். யோவான் 14:4 நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை என்ன திரும்ப செய்தேன், செய்து முடித்தேன், இறுதியில எல்லாம் முடிந்ததுன்னு அவர் சொன்னார். இந்த பூமியில மீட்கப்பட்ட தேவ ஜனங்கள் நீங்களும் நானும் செய்து முடிக்க வேண்டிய காரியம் இருக்கிறது. அதுவரை நாம் கசக்கி பிழியப்பட வேண்டியது இருக்கிறது. அதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும், ஒரு அடிமையை போல. இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் பரலோகத்திலிருந்து வந்த தேவகுமாரன், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர், அவரே ஆதி, அவரே அல்பா. இப்படிப்பட்டவர் எப்படி இருக்கணும்? பிலிப்பியர் 2:7 வசனம் சொல்லுகிறது, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லி. அவர் அடிமையை போல சீசருடைய பாதத்தை அவர் கழுவினார். தன்னை காட்டி கொடுக்க இருந்த யூதாசனுடைய பாதத்தை அவர் என்ன தெரியுமா செய்தாரு? கழுவினார். அப்ப கிறிஸ்தவ ஜீவிதம் என்பது நொறுங்குண்டதாக இருக்கிறது, உடைக்கப்பட்டதாக இருக்கிறது. சுயங்கள் உடைக்கப்பட வேண்டும். ஒரு மனிதன் தனக்குள்ளாகவே உடைக்கப்பட வேண்டியவனாக அவன் காணப்படுகிறான். அவன் தங்களுக்குள்ளாக நான் என்கிறதற்கு அந்த மனிதன் மரித்தவனாக அவன் செய்யணும், காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுக்கு உங்களை எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டுமா? ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது.